ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு செம்மையா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 3000 இது வந்து தேர்ட் சர்வீஸ். வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நம்ம ட்ரிப்புக்கு கொடைக்கானல் போயிருந்தேன். ஆக்சுவலா வண்டி ஆன்ல இருக்கு. நிப்பாட்டி நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து இதுல வந்து இந்த சைடுல ஒரு ஏர் பேக். என்னடா டேங்க காணா அப்படின்னு ஜம்முன்னு ராஜா பகதூர் மாதிரி உட்காந்துக்கலாம். ஆனா இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் டிரைவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல். இல்ல குறை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா 1.5 இன்ஜின் உங்களுக்கு ஒரு 16-17 கொடுக்கறதுல பெரிய விஷயம். சேவிங்ஸா இருக்கும். நல்லா இருக்கு அப்படின்னு ஹைப்லாம் கொடுக்கல. 6 மந்த் ஆச்சு. எனக்கு இந்த வண்டி எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். வந்து நிக்குது பாருங்க ஒயிட் சிஎன்ஜி போடுறதுக்கு வந்து நிக்குது. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம கார் வந்து தேர்ட் சர்வீஸ், அதாவது 10,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. 10,000 கிலோமீட்டர் என்ன வண்டி அப்படின்னு கேக்குறீங்களா? விக்டோரியஸுங்க. மாருதி பிராண்டோட விக்டோரியஸ் அப்படிங்கிற வெஹிக்கிள் தான் நான் எடுத்தேன். 1.5 இன்ஜின். ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா செம்மையா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஷிஃப்ட் வச்சிருந்தோம். அது 1.2 இன்ஜின். ஸோ அதுவே நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்பேசியஸாகவும் லாங் ட்ரிப்பு ப்ளஸ் வந்து சேஃப்டி வந்து நான் யோசிச்சு தான் விக்டோரியஸ் வெஹிக்கிள் வந்து எடுத்தேன். இது வந்து என்கேப்லையும் இதுலயுமே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதனால எல்லாருமே விக்டோரியஸ் வெஹிக்கிள் எடுங்க அப்படின்னு நான் சொல்லல. நான் ஒரு யூசர் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிவ்யூ தரேன். அதையும் பாருங்க. வண்டி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து கிரிட்டெல்லாம் இருக்குது. இருந்தாலும் எனக்கு இந்த வண்டி ரொம்ப சும்மா பார்ப்போம் அப்படின்ட்டு தான் ஷோரூம் போனேன். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும்தான் வராது. மற்றபடி ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். இதுதான் இன்டீரியரோட விஷயம். செட்டு வந்துடும். ஃப்ரண்ட் 2 ஸ்பீக்கர் வந்துடும். டியூட்டர் ரியர் ஸ்பீக்கர் வராது. அதை நான் போட்டுக்கிட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய்ட்டு வந்துச்சு. ஏன்னா நான் எடுத்தது எல்எக்ஸ்ஐ, இருக்கிறதுலே லோ வேரியன்ட். ஆனா லோ வேரியன்ட்ல நிறைய விஷயங்கள் லோட் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் இதோட காம்படிட்டர் நிறைய இருக்காங்க. அந்த வண்டியில எனக்கு பெருசா வந்து பிடிக்கல. நம்ம லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 காரு, இது வந்து எனக்கு 3வது காரு. ஆக்சுவலா 3 காருமே வந்து நான் மாருதி தான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் கார் வந்து எஸ்டிலோ யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் மாருதி தான். அது 1 லிட்டர் இன்ஜின். அதுவுமே வந்து கிட்டத்தட்ட 1,40,000 1,60,000 சம்திங் ஓட்டிட்டு சேல் பண்ணேன். இப்போ நம்ம அண்ணன்ட்ட அந்த வண்டி ஸ்விஃப்ட்டை வந்து நம்ம அண்ணன்ட்ட கொடுத்துருக்குறோம் ஒருத்தட்ட. அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,10,000 கிலோமீட்டர் சம்திங் ஓடிச்சு. அதுக்கப்புறம் தான் கொடுத்தேன். இப்போ அந்த வண்டி எடுத்து 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதோட ரிவ்யூ எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சரியா? ஆக்சுவலா நம்ம இப்போ வந்து எங்க இருக்கோம் அப்படின்னா ஷோரூம் போயிட்டு விராலிமலை ரூட்ல வந்து ஒரு சிஎன்ஜி பங்க்ல நிக்கிறோம். இது வந்து விக்டோரியஸ் வெஹிக்கிள். நிறைய நண்பர்கள் வந்து இதுல கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, விக்டோரியஸ் வெஹிக்கிள்ல வந்து மைலேஜ் என்ன, அதோட ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது, எந்த மாதிரி யூசேஜுக்கு இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள் வந்து செட் ஆகுது. சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல். உங்களுக்கு சிஎன்ஜி இல்லை அப்படின்னா பெட்ரோல் போட்டு ஓட்டிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல்ல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். 120க்குலாம் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. 110 மெயின்டைன் பண்ணீங்கன்னா சாலிடா ஒரு 17 வரை எடுக்கலாம். நான் லாஸ்டா செக் பண்ணது. இந்த வீக் வந்து சென்னை ஒரு வேலையா போறேன். ஸோ அந்த லாங் ட்ரிப்ல என்ன மைலேஜ் ஆக்சுவலா ஒரு 90, அதாவது 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல என்ன மாதிரியான கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் பண்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் நம்ம சேனலோட அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம வண்டி இப்பதான் சர்வீஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த சர்வீஸ் ஹிஸ்டரி அந்த அமௌண்ட்டையும் நான் சொல்றேன். வந்து பார்த்தீங்கன்னா 3,327 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. இது வந்து தேர்ட் சர்வீஸுங்க. இது வந்து தேர்ட் சர்வீஸு. ஸோ அந்த தேர்ட் சர்வீஸில் இந்த ப்ரைஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 சர்வீஸ் வந்து வண்டி போச்சு. ஃபர்ஸ்ட் 2 சர்வீஸ்னா 1000 கிலோமீட்டர்லையும் அப்புறம் வந்து 5000 கிலோமீட்டர்லையும் 2 சர்வீஸ் எடுத்தேன். 2 சர்வீஸுமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். ஆயில் வந்து டாப் அப் பண்ணுவாங்க, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன் இப்போவே எடுக்கிறேன் அப்படின்னா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நம்ம வண்டி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கறது அரிது தான். நம்ம வண்டி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் ட்ரிப்புக்கு கொடைக்கானல் போயிருந்தேன். கொடைக்கானல் ட்ரிப்லையுமே வந்து ஹில் ஸ்டேஷன்லையுமே வந்து வண்டி செம்மையாக ரியாக்ட் பண்ணிச்சு. ஹில்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஓட்டியிருக்கிறோம். ஸோ அப்போவுமே வண்டி வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. விக்டோரியஸோட ஃப்ரண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வண்டி ஆன்ல இருக்கு. அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும். இதில் ஆக்சுவலாக ஒயிட் எல்இடி வந்துடும். இது வந்து கனெக்டிங் லைட்டு கிடையாது. கனெக்டிங் லைட் மாதிரி ஒரு சில்வர் டைப்ல போட்டிருக்காங்க. கனெக்டிங் லைட்டு போட்டீங்கன்னா கூட நைட்டு மட்டும் தான் தெரியும். ஸோ இது பகல்லே வந்து ஒரு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். கொஞ்சம் ரக்கடா ஸ்பேஸு. வண்டியோட உயரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜெனுவனான உயரம். 210 சம்திங் வந்து இதோட ஹைட்டு. ஸோ வண்டி வந்து நல்லா உயரமா இருக்கனால
எந்த குண்டு குழி வில்லேஜ் பக்கம் எங்கே போனாலும் நல்லாயிருக்கும். அது ஹில்ஸ் ஏரியாலாம் போனீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வண்டி. இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான சுவிச்சஸ் இருக்கும். அதாவது இன்ஜினை ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து பட்டன்லேயே கொடுத்துருவாங்க. கீ அங்கே வச்சுருக்கோம். கீ உள்ளே இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் சாவியெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் 4 விண்டோவுமே வந்து பவர் விண்டோ வந்துடும், சேஃப்டி லாக் வந்துடும். அப்புறம் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதே இன்பில்டாக வந்துடும். இதான் வண்டியோட ஒரிஜினலு. ஆக்சுவலாக சீட் கவர் நம்ம கம்பெனியில் எடுக்கிறப்பே நம்ம போட்டது. இதில் வந்து இந்த சைடில் ஒரு ஏர் பேக் வரும், அதுக்காண்டி இது ஃபுல்லாக தைக்காமல் இது ஒரு ஸ்டைலாக இருக்கும். பாருங்கள், பிளாக் தீமில் தான் நான் எடுத்தேன். இதில் டாப் போனீங்கன்னா அந்த அந்த இடத்துலலாம் வந்து லைட்டிங்லாம் வரும். ஸோ இந்த மாடலில் வராது. நான் வெளில கனெக்டிங் லைட் வந்து ஆக்சுவலாக இது ஃபுட் பார்க்கலாமா? ஆக்சுவலாக என்னடா டேங்கை காணா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, டேங்க் வந்து கீழே அண்டர் பாடியில் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎன்ஜி வெஹிக்கிளில் அண்டர் பாடியில் கொடுத்த ஒரே வெஹிக்கிள் நம்ம விக்டோரியஸ் தாங்க. இந்த இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல் லக்கேஜ் செம்மையாக வச்சு அடிக்கலாம். மெயின் வந்து நான் லக்கேஜுக்கு தான் அந்த வண்டியை எடுத்தேன். அப்புறம் வந்து ரியரில் உட்கார்றதுக்கு எப்படி இருக்குன்னா பெஞ்ச் சீட்டு மாதிரி தான், நல்லா கப் சீட்லாம் வராது. ஆனால் ஆம்ரெஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா, ஜம்முன்னு ராஜா பகதூர் மாதிரி உட்காந்துக்கலாம். ஸ்பேசியஸ் வந்து ஓகே தான், வண்டி நல்லா இருக்கும். இதான் வண்டியோடது. இதில் இண்டிவிஜுவலாக வந்து நம்ம ஏசி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வேணாம் டிரைவர் மட்டும் தான் போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த இதில் வர டியூட்டர்லாம் வந்து நான் வாங்கி போட்டேன். சரிப்பா, விக்டோரியஸ் வெஹிக்கிள் எடுத்துட்டேன். இந்த வெஹிக்கிளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஹில்கோல் அசிஸ்டன்ட் இருக்குங்க. அதாவது ஹில்ஸில் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நான் லாஸ்ட்டாக கொடைக்கானல் போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா, கொடைக்கானல் போயிருக்கிறப்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா ஒரு ஆளு கூட நம்ம கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் டிரைவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த ஹில்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கல கொஞ்சம் நல்லா மேடா இருக்கு அப்படின்னா வண்டி வந்து சடனா நிக்காது. நம்ம பிரேக் பண்ணிட்டு டக்குன்னு ஆக்சிலேட்டரோ ஏதோ நம்ம மூவ் பண்ணல வண்டி பின்னாடி போயிடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 செகண்டுக்கு மேல வந்து வண்டியை ஹோல்ட் பண்ணி அப்படி நிப்பாட்டும். அந்த கேப்ல நம்ம கீரை மாத்தி எடுத்துட்டு போகலாம். அது ஒரு பிளஸ். அது பின்னாடி மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, முன்னாடியுமே நமக்கு யூஸ் ஆகுது. அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த வண்டியில் இருக்குது. அப்புறம் ஏபிஎஸ் அந்த இது சொல்லுவாங்கல்ல, பிரேக்கிங் சிஸ்டம் வந்து செம்மையாக இருக்குது. இதில் குறை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வண்டி எடுக்கையில் இதில் வந்து ஹெட்லைட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜன் தான், அதாவது ப்ரொஜெக்டர் கொடுத்துட்டாங்க. அதில் ஹாலஜன் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எல்இடி அப்டேட் பண்ணேன். கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுப்படி கொஞ்சம் இது மட்டும் அப்டேட் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபாக் லேம்ப் வந்து கம்பெனியில் கொடுக்கல. ஸோ அது நானே போட்டுட்டேன். அதே மாதிரி ரியரில் வந்து ஒரு கனெக்டிங் லைட் ஒன்று வரும், நல்லா இருக்கும் வண்டிக்கு பார்க்கறதுக்கு. அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நான் அக்சசரிஸாக அந்த வண்டியில் மாற்றிருக்கிறேன். வேறு எதுவுமே வண்டியில் வந்து பெரிய செலவு ஒன்று நான் பார்க்கல. அப்புறம் 3D மேட் ஒன்று போட்டேன். அப்புறம் பெருசாக செலவுன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ தான் போட்டு 10,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. பெரிய லெவலில் கொஞ்சம் சேவிங்ஸை வந்து நமக்கு பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா ஒரு டேங்க் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200-220 கிலோமீட்டர் வந்து நமக்கு மைலேஜ் வந்து சிஎன்ஜியில் கொடுக்குது. ஆக்சுவலாக பெட்ரோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மற்ற காம்படேட்டரோட கம்பேர் பண்ணி இந்த வண்டி நல்லா கொடுக்குது. ஏன்னா 1.5 இன்ஜின் உங்களுக்கு ஒரு 16-17 கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம். நீங்கள் நல்லா ஒரு என்ன சொல்கிறது 4 டயரில் ஏர் ஃபுல்லாக வச்சுட்டு நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஹைவேல வண்டி ஃபுல்லாக, அதாவது 5 பேர் உட்காந்து பின்னாடி லக்கேஜ் வச்சு நீங்கள் போனீங்க அப்படின்னா 100 மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஹைவேல வந்து ஒரு 18-19 வந்து ஆவரேஜாக வருது. நீங்கள் 110 120 போனீங்கன்னா சாலிடாக அது கொடுக்காது. அது ஓட்டுற ஆளை பொறுத்து. கம்பெனி வந்து ட்ரை பண்ணுறது ஒரு 70-60 இந்த மாதிரி ரேஞ்சில் ஓட்டி தான் அவங்க மைலேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வந்து 23-24 சொல்லுவாங்க. ஹைப்ரிட்லாம் போனீங்கன்னா 28 அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அது கிடையாது. உங்களோட ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து இது கண்டிப்பாக மாறும். ஸோ நீங்கள் எடுத்து வேறு யாரும் நண்பர்கள் வச்சுருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். இல்லை சிஎன்ஜி வெஹிக்கிள் இந்த மாதிரி வண்டியை ஓட்டிருக்கீங்க அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பெட்ரோல் இன்ஜினோட சிஎன்ஜி கொஞ்சம் வந்து அந்த பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க. அது எவ்வளோ கம்மின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாயிண்ட் தான் குறையா இருக்கும். அது ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்குமான்னா அப்படி ஒன்றும் தெரியல. பெட்ரோலில் ஓட்டுறதுக்கு செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ரகடாக அடித்து ஓட்டுறதுக்கு. ஹைவேக்கு வந்து சிஎன்ஜி சூப்பராக இருக்கும்.
ஓகேங்க. விக்டோரியஸ் தான் நீங்க எடுங்க அப்படின்னு நான் சொல்லல. விக்டோரியஸ் மாதிரி ஒரு வண்டி தேடிட்டு இருக்க உங்க நண்பருக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா டாக் பண்ணுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய டீசல் வண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுகளுக்கு இது வந்து ஓகே தான். கொஞ்சம் சேவிங்ஸா இருக்கும். டீசல் உள்ள பவர் கிடைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா தெரியாது. ஆனா நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு, ஜெனுவனா ஜாலியா சவுண்ட் இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்குங்க வண்டி. வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு ஹைப் எல்லாம் கொடுக்கல. நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாரும் எடுங்க அப்படின்னு நான் சொல்லல. நீங்க வந்து தவறுதலா யாரும் நினைச்சுக்க வேண்டாம். ஹோம் டூர் அது மாதிரி இது என்னோட கார் டூர் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். எனக்கு இந்த வண்டி எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். 6 மாசம் ஆயிருக்கு 10,000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு. ஏன்னா அதிகமா ஒர்க் இருந்ததுனால வெளியில எங்கேயும் போக முடியல. அது போக ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே வந்து என்னோட நேட்டிவ் அதாவது ஆக்சுவலா தூத்துக்குடி அங்க வந்து இல்ல. அதனால நான் வண்டி அதிகமா எடுக்கல. ஸோ ஓகே, அடுத்த சர்வீஸ் எப்போ போகுது அப்படின்னு பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோ காரை பத்தி வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட வேற டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வண்டியை ரிவ்யூ எடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா அங்க ஒரு விக்டோரியஸ் வந்து நிக்குது பாருங்க, ஒயிட் சிஎன்ஜி போடுறதுக்கு வந்து நிக்குது. தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த தகவல்கள், அது மட்டும் இல்லாம vlog நிறைய போட்டுட்டு இருக்கேன். ஊர் சுத்துறது, அப்புறம் ஒன் டே ட்ரிப்புக்கு பக்கத்துல போறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, பார்க்கலாம்.